Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். அங்கே நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா ராஜா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி 12th. அதில் வந்து எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 522 அனதர் மெத்தட் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தடில் அட்டவணை போட்டு காமிச்சேன் எனக்கு எப்படி வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் மாற்றுறது அப்புறம் அப்படின்ட்டு அட்டவணை போட்டு காமிச்சேன். அதுலேயும் தப்பு வராது. சப்போஸ் அது ரொம்ப பெருசாக இருக்குது, லென்த்தியாக இருக்குது அப்படின்னா அது அட்டவணை போடாமல் போடுறது. இப்போ அனதர் மெத்தட் ஒன்று பாரு. ஃபைண்ட் ஃபோக்கஸ் வெர்டிசஸ் அண்ட் லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் இந்த லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் ஆஃப் த எலிப்ஸ் 4x² plus 36y square plus 40x minus 288y plus 532 equal to 0. இந்த நீள்வட்டத்துக்கு ஃபோக்கஸ் அப்படின்னா குவியம் கண்டுபிடிக்கணும், வெர்டிசஸ்னா உச்சி முனைகள் கண்டுபிடிக்கணும், நீளம் நெட்டச்சுடைய நீளம் கண்டுபிடிக்கணும், லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ்னா நெட்டச்சுடைய நீளம், லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் அப்படின்னா குற்றச்சியினுடைய நீளத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற கணக்கை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது நம்ம செய்ய போகிறது எக்ஸ் ஒரு குரூப்பு ஒய் ஒரு குரூப்பு, கான்ஸ்டன்டம் 532 அந்த சைடு கொண்டு போயிரு. நான் சொல்கிறது புரியுதா? எக்ஸ் குரூப்பு 4x² plus 40x plus 36y² minus 288y ஈக்குவல் டு அந்த 532. இப்போ எக்ஸ் குரூப்பில் இருந்து 4 வெளியில் எடுத்துரு. அப்போ x² ப்ளஸ் இதில் 4 எடுத்தால் 10x. ஒய் குரூப்பில் இருந்து பாரு 36 இருக்கா, 36 வெளியில் எடுத்துரு. அப்போ y² minus 8y. கண்ணா 836 பெருக்கி பார்த்துக்கோ, புரியுதா? என்ன வரும்? 288 ஈக்குவல் டு minus 532. இப்போ இதை ஹோல் ஸ்கொயர்டாக மாற்றணும். அப்போ இங்கே ஆட் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிறது பாரு, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 10னா அதில் பாதி என்ன 5, அதை ஸ்கொயர் பண்ணால் 25. 25 கூட்டு. அதே தான் இங்கே பாரு, ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் 8, புரியுதா சாமி? அதில் பாதி 4, அதை ஸ்கொயர் பண்ணால் 16 ஆட் பண்ணு. எக்ஸ் குரூப்பில் 25 கூட்டு, ஒய் குரூப்பில் 16 ஆட் பண்ணு. இந்த பக்கம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு பாருங்கள் 4 25 100, வெறும் 25 போட்டுறக்கூடாது, 4க்குள்ளே 25. அதே மாதிரி 36 × 16 இதை பெருக்கி தான் இங்கே போடணும். 36 × 16 576. இப்போ அடுத்தது 4 × இதை ஹோல் ஸ்கொயரில் எழுதணும். இதில் ஒரு அடுக்கு எக்ஸு, இதில் குறி வந்து ப்ளஸ்ஸு, இதில் ஒரு அடுக்கு 5 ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் வேணால் விரிவுபடுத்திப்பார். இது வரும் a + b ஹோல் ஸ்கொயரில் பாரு. எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x², 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இதை 2ab பெருக்கினீங்கன்னா 10x. அதே மாதிரி 36 × இதில் ஒரு அடுக்கு ஒய், இதில் குறி மைனஸு, இதில் ஒரு அடுக்கு 4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது கண்ணு 144 பாரு. 576 இதை கழிச்சு நான் 44 இதோட இதை கூட்டினீங்கன்னா 144ன்னு வரும். இதை ஒன்றாக்கிறதுக்காக 144ஆல் டிவைட் பண்ணிக்கோ. அப்போ 4 × x + 5 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 144 ப்ளஸ்ஸு 36 × y - 4 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 144 ஈக்குவல் டு 1. அடுத்தது 4ஆல் அடி. 3 4s are 12, மீதி 2, 24ல் 6 4s are 24. அப்போ 36 வருது. அப்போ 34 வந்து 144ல் 36 டைம். அப்போ 36 144ல் 4 டைம். இப்போ இது புரியுதா பாருதா? இந்த 36 இங்கே, இந்த 4 இங்கே. அப்போ x + 5 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 36 ப்ளஸ்ஸு y - 4 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4 ஈக்குவல் டு 1. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு இதுதான் நமக்கு பெருசு. அப்போ மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், புரியுதா தங்கம்? மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்குது. நான் கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்தது அட்டவணை போடுறதுக்காக, இது வேணாம் இப்போத்துக்கு இதோடு. இங்கே பார், அப்போ பெரிய நம்பர் வந்து a². அப்போ a² ஈக்குவல் டு 36. அப்போ a ஈக்குவல் டு 6, b² ஈக்குவல் டு 4 இதா 4, b ஈக்குவல் டு 2. நான் சொல்கிறது புரியுதா சாமி? இது மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். அதுக்கடுத்து a² என்னன்னு பாரு. பெரிய நம்பர் a²,
பி ஸ்கொயர்டு என்னன்னு பாரு. ஏ ஸ்கொயர்லேருந்து ஏவை கண்டுபிடி, பி ஸ்கொயர்லேருந்து பிஏ கண்டுபிடி. அடுத்தது எசென்ட்ரிசிட்டி இ வந்து ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். அப்போ 1 மைனஸு பி ஸ்கொயர்டு 4, ஏ ஸ்கொயர்டு வந்து 36 சாமி. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ, அல்லது அப்படியே அடிச்சுட்டு கூட போட்டுக்கலாம். நீ உனக்கு இஷ்டம் பார். 1 4 is 4, 9 4 சார். அப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், அல்லது கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 36, அதில் 4 போச்சுன்னா 32 டிவைடட் பை 36. இதை ஃபோர்த் டேபிளில் அடிச்சுன்னா 8 4s are 32, 9 4s are 36. புரியுதா? 8 நாங்க 32, 9 நாங்க 36. இந்த 8 4 × 2ன்னு எழுதலாம். 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2, 2க்கு ரூட் எடுத்தீங்கன்னா √2, 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3. அப்போ எசென்ட்ரிசிட்டி என்ன வந்துடும்? 2 √2 டிவைடட் பை 3. இது வரையும் புரியுதா சாமி? இப்போ அட்டவணை போட வேண்டாம். அட்டவணை போடாமல் டக்குன்னு எப்படி நம்ம போடுறது அப்படின்னா சாமி, நல்லா இதுதான் மெயின் ராஜா, சென்ட்ரு மெயின் ராஜா. அதை நல்லா பார்த்துக்கோ. இங்கே பார், எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர்டு, இது எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் 5. அப்போ எக்ஸ் வேல்யூ வேணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் வந்து -5 ஆகும். புரியுதா? ஜஸ்ட் ப்ளஸ் 5னா -5. அதே மாதிரி ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0னா y ஈக்குவல் டு +4. அப்போ சென்ட்ரு என்ன? குறிய மாற்றிக்கோ, அவ்வளோதான். சென்ட்ரு -5 +4. +5 அந்தாண்ட போச்சுன்னா -5, -4 அந்தாண்ட போச்சுன்னா +4. இப்போ இது புரியுதா தங்கம்? அப்போ நமக்கு அடுத்தது சென்ட்ரு போட போகிறோம். அப்போ சென்ட்ரு போடும்போது பாரு, சென்ட்ரு -5, +4 வந்துருச்சு. அடுத்து ஃபோக்கஸ். கண்ணு ஃபோக்கஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன். இப்போ நமக்கு நல்லா கவனமாக பார்த்துக்கோ ராஜா. நமக்கு மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எல்லா ஃபார்முலாவும் எக்ஸ் கோஆர்டினேட்டோட தான் ஆட் பண்ணணும். ஒய் கோஆர்டினேட்டு ஃபிக்ஸடு. அப்போ ஃபோக்கஸ் வேணும்னா இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டு -5ஓட +r - ae சேர்த்தணும். வெர்டெக்ஸ் வேணும்னா எக்ஸ் கோஆர்டினேட் -5ஓட +r - a சேர்த்தணும். ஒய் கோஆர்டினேட் ஃபிக்ஸடு. அதே மாதிரி டைரக்ட்ரிஸ் வேணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ். அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் -5ஓட +r - ae. ஒன்றுமே இவ்வளோ தான் ராஜா, சென்ட்ரு தான் மெயின். ஃபோக்கஸ் வேணும்னா எக்ஸ் கோஆர்டினேட்டோட +r - ae சேர்த்த. வெர்டெக்ஸ் வேணும்னா எக்ஸ் கோஆர்டினேட்டோட +r - a சேர்த்து. டைரக்ட்ரிஸ் வேணும்னா எக்ஸ் கோஆர்டினேட்டோட +r - a/e சேர்த்து. அவ்வளோதான். இப்போ பேர் -5 +r - ae, 4. a வந்து 6 × e வந்து சாமி 2√2 டிவைடட் பை 3. இதையும் அடிச்சு போட்டால் 1 3 is 3, 2 3s are 6. பெருக்கிக்கோ. அப்போ 4√2. அப்போ -5 +r - 4√2, 4. இதில் 2 ஃபோக்கஸு. F1 வந்து -5 + 4√2, 4. அதே F2 வந்து பார்த்தீங்கன்னா -5 - 4√2, -5 - 4√2, 4. அதே மாதிரி வெர்டசஸ் பார்த்தீங்கன்னா சாமி எக்ஸ் கோஆர்டினேட்டோட ஏவை சேர்த்தணும். அப்போ -5 +r - a, 4. அப்போ -5 +r - a வந்து நம்ம கண்டுபிடிச்சது 6, 4. அப்போ இப்போ நம்ம மைனஸை மறைச்சிக்கிட்டு +6 எடுத்துக்கிட்டோம்னா பாரு, 6ல் 5 போச்சுன்னா 1. அப்போ ஏ என்ன வரும்? 1, 4 வரும். இப்போ இந்த ப்ளஸ் எடுத்துக்கிட்டு -5 - 6ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ. ப்ளஸ் இதில் 2 வேல்யூ இருக்கு இல்லையா ராஜா? -5 - 6னா -11, 4. +6 எடுத்தீங்கன்னா 1, -6 எடுத்தீங்கன்னா -11, 4. அதே மாதிரி டைரக்ட்ரிஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே கேட்கல, அதையும் நான் சொல்லிடுறேன். -5 +r - a/e. அப்போ -5 +r - a வந்து 6 சாமி. e வந்து 2√2 டிவைடட் பை 3 ராஜா. இப்போ பாரு, நல்லா கவனமாக பார்த்துக்கோ. இதுக்கும் அடிச்சுக்கோ 3. இந்த 3 மேலே போயிடும். 3 3s are 9/√2. அப்போ -5 +r - 9/√2. அதே நமக்கு லென்த் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டம் கேட்கல, லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் தான் கேட்டிருக்காங்க. உனக்கு அதையும் சொல்லிட்டேன்.
நீ பார்த்துக்கோ. லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம்னா 2b² டிவைடட் பை ஏ. அப்போ 2 × b² 4, ஏ வந்து 6 அடித்து போட்டிங்கன்னா 1 2 is to 3 2s are 6. அப்போ 4/3 வரும். லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் 2a ராஜா. அப்போ 2 × a வந்து 6, 2 6 are 12. லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ் 2b. அப்போ 2 × b வந்து 2, 2 2s are 4 யூனிட். இப்போ அது புரியுதா சாமி? இப்போ எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ ஜஸ்ட்டு நம்ம படம் வந்து எப்படி போடணும்? எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக போடணும். தெரியுதா? அப்போ தேர்ஃபோர் மெயின் வந்து நமக்கு என்ன? சென்டரை பிளாட் பண்ணிக்கணும். நம்ம கிராஃபு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை போட்டு இந்த சென்டரை பிளாட் பண்ணிக்கணும். அந்த சென்டர் வழியாக எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக கோடு போட்டு படம் போடணும். நான் சொல்கிறது என்னென்னு புரியுதா சாமி? இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக கோடு போட்டுக்கிறேன். இப்போ இங்கே பாரு, இதில் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே ஒய் ஆக்சிஸ் போட்டோமா? இப்போ நமக்கு சென்டர் என்ன? -5,4. அப்போ இதில் இப்போ வந்து -5,4 இங்கே பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் போட்டு வச்சுருக்கோம். நல்லா கவனமாக பார்த்துக்கோ. இது பாருதா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ முதல் சென்டரை பிளாட் பண்ணுறேன். -5 1 2 3 -5, இது 4. அப்போ இங்கே பிளாட் பண்ணிக்கோ. அதே மாதிரி வெர்டெக்ஸை பிளாட் பண்ணிக்கோ. புரியுதா? ஃபோக்கஸ் அப்ராக்சிமேட்டாக F1 F2. அதே மாதிரி 1,4, இது என்ன -11,4. இது வழியாக கோடு போட்டுக்கோ சாமி. அப்போ A வழியாக படத்தை போடு. இவ்வளோதான். இது வழியாக ஒரு கோடு போட்டு டைரக்ட்ரிஸ், இங்கே ஒரு கோடு போட்டு டைரக்ட்ரிஸ். கண்ணு இதெல்லாம் சென்டர் பிளாட் பண்ண. புரியுதா தங்கம்? அப்புறம் F1 F2 அப்புறம் A போட்டு அது வழியாக படத்தை போட்டிங்கன்னா இவ்வளோதான், தீர்ந்து போச்சு சாமி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதில் ஏதாச்சும் குழப்பமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.